தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியனிடம் கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், எத்தனை பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மத்திய அரசு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காததுனால ஆளும் அதிமுக சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில திருவண்ணாமலை தலைமை தபால் நிலைய எதிர்க்கு தற்போது வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட அதிமுக தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்களோட முக்கிய பிரதான கோரிக்கையாக காவிரி நீர் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோட இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது பாண்டியன்? இது யார் தலைமையில நடைபெற்று வருது? அவங்க தலைமையில என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில நடைபெற்று வருது. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு கலசவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், செய்யார் சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் உள்ளிட்ட ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றிருக்காங்க. சுமார் காலை 9 மணியில ஆரம்பித்த இந்த உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட பிரதான கோரிக்கை காவிரி தண்ணீர் தமிழகத்துக்கு வர வேண்டும் என்றும் விவசாயிகள் இதனால் பெரிதும் பயனாளர்கள் என்று எங்களோட கோரிக்கையா இருக்குது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று இந்த போராட்டக்காரோட முக்கியமான கோரிக்கையா உள்ளது.